ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான ஷெட்யூல் 2 தான். ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் 1 நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து இந்த ஷெட்யூல்னு சொல்ல, வேறு எந்த ஷெட்யூலாக இருந்தாலும் ஒரு ஷெட்யூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து 1 வீக்கில் வந்து எவ்வளோ உங்களால் படிக்க முடியுது அப்படிங்கிறத உங்களாலே தெரிஞ்சுக்க முடியும். செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு சும்மா எடுத்தோம் புக்கை எடுத்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி வந்து நம்ம எதை படிக்க போகிறோம், எங்கெங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். தேர்டு வந்து ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ படிச்சிட முடியும் அப்படிங்கிறதும் தெரியணும். அப்படிங்கிறதும் வந்து தெரியணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் போன வாரத்துக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது 1 வீக் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்தேன். இது செகண்ட் வீக் தான். இதில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, 10த்தில் வந்து 3 இயல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 10த்தில் வந்து 3 நியூ புக் 10த்தில் வந்து 3 இயல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 6த்து ஓல்டு புக்கில் வந்து இயல் வந்து 3, 4 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சிறப்பு தமிழ் வந்து ஒரு நிமிஷம். சிறப்பு தமிழ் மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது என்ன டாபிக்னு. திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாரம், பண்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரிவிஷன் வந்து கொடுத்துட்டேன். தமிழில் வந்து நீங்கள் படிக்க போகிறது வந்து ஒரு 5 இயலும், ஒரு திருக்குறள். பாரதியார் வந்து 6 to 12. ஓகேங்களா? பாரதியார் வந்து 6வதுலேருந்து 12th வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கவர் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுவும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வரும்போது ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தி தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி. ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். ஓகேங்களா? இதே பாடம் வந்து 10த்தில் வந்து 6வது லெசனில் வந்து படிச்சிருப்பீங்க. 2மே வந்து கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். போன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த பாடம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 12த்தில் வந்து லெசன் 1, 2, 3, 4. ஓகேங்களா? 4 பாடம் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்துருக்கேன். 4th லெசனுக்கு மட்டும் 2 நாள் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெரிய லெசன் தான். அதனால் வந்து 2 டேஸ் கொடுத்துருக்கேன். கடைசியாக வந்து சண்டே வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லைவ் டெஸ்ட் ஏதாவது யூடியூப்பில் வந்து எல்லா லெசனுக்குமே வந்து யூடியூப்பில் வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அறிவியலில் வந்து ஒலி அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். ஒலி அப்படிங்கிற டாபிக் வந்து 3 லெசன் தான் கவர் ஆகுது. 6th to 10th வரைக்கும். அந்த 3 லெசனையும் வந்து நான் பிரித்து தான் கொடுத்துருக்கேன். 10த்துக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். 9த்துக்கு வந்து ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாள் வந்து கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது பெரிய லெசன் தான். அது படிக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து நான் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 8த்து வந்து நீங்கள் சனிக்கிழமை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ்க்கு வந்து இந்த வீக் டாபிக் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் தான். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து சாட்டர்டே வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து இந்த வாரத்துக்கான பிளானு. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நவம்பர் மந்தோட 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உள்ளதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.